ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு தூர போடுற டப்பா வச்சு என்னென்ன ஐடியா பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டர் கேன் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து 1 லிட்டர் வாட்டர் கேனு. இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிப்போம். நம்ம கத்தியே தீயில வாட்டி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக கட் ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. அவ்வளோதாங்க, 2ஆக கட் பண்ணி எடுத்துடலாம். 2ஆக கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இல்லாமல் கொஞ்சமாக ஒரு ரவுண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இதில் அதையும் நீங்கள் தீயில வாட்டியே கத்தியை கட் பண்ணுங்கள், சூப்பராக கட் ஆகிடும். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். இதில் என்ன ஆர்கனைஸுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்திரம் கழுவுற நார், கம்பி நாரெல்லாம் வச்சுருப்போம். அது வந்து நம்ம சோப்பு மேலேயே வைக்கிறனால உங்களுக்கு வந்து சோப்பு ஈரமாக இருக்கும். அந்த நாரும் காயாமல் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நார் வந்து நல்லா காஞ்சி போகிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டப்பாவில் நீங்கள் அந்த நாரை போட்டு வச்சுருங்க. தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே இருக்க டப்பா தூக்கி தூர ஊற்றிடலாம் தண்ணியை. இப்படி வச்சிங்கன்னா நார் வந்து நல்லாயிருக்கும், சோப்பும் கூட கொஞ்சம் நாளைக்கு வரும். இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜூஸ் பாட்டில் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த ஜூஸ் பாட்டிலில் வந்து மூடியை கழட்டிடலாம். இந்த மூடியில் வந்து நம்ம பின்னூசி இருக்குது பார்த்திங்களா, சேலைக்கெலாம் குத்துவோம் பார்த்திங்களா, அந்த சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா தீயில வாட்டி சின்ன சின்னதாக நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். தீயில நீங்கள் அடுப்பில் நீங்கள் லைட்டாக ஹீட்டு காமிச்சாலே போதும், நல்லா சூப்பராக ஓட்டை விழுந்துருங்க. அதுதான் ஓட்டை போட்டாச்சு பாருங்கள். குட்டி குட்டியாக ஓட்டை அழகாக விழுந்துருச்சுங்க. இதில் வந்து நம்ம என்ன ஊற்ற போகிறோன்னா, தண்ணி தாங்க ஊற்றுறோம். நல்லா வாட்டர் கேனை நல்லா அலசிக்கங்க. இது ஜூஸ் பாட்டில், அதனால் நல்லா கழுவிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா, தோசைக்கெல்லாம் வந்து தண்ணி தொளித்து நம்ம ஒவ்வொரு நேரம் தோசை சுடுவோம். அப்படி வந்து தொளிக்கும் போது கையில் எடுத்து நம்ம தொளிக்கிறத விட இந்த வாட்டர் கேனில் வச்சு லைட்டாக நீங்கள் தோசையில் ஊற்றி பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் ஈரம் படாமல் நமக்கு ஈஸியாக வேலை முடியும். டெய்லி நீங்கள் தோசை ஊற்றுறப்ப இந்த வாட்டர் கேனில் தண்ணி அடைச்சி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே ஜூஸ் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். அது வேறு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க மூடியில். கொஞ்சமாக கம்போட் ஊற்றிக்கலாம். நான் வந்து என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நான் அது வந்து ஃபுல்லாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி அந்த வாட்டர் கேன் நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3 ரூபா பாக்கெட் தாங்க வாங்கினேன், அதில் கொஞ்சமாக தாங்க ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்படி எல்லாமே நம்ம ஏதாவது கவிச்சு ஏதாவது செஞ்சோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்க கவிச்சு செஞ்சுட்டு நம்ம தொடச்சிட்டு இதை லைட்டாக மேலே ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி விட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அந்த வந்து கவிச்சு ஸ்மெல் வராமல் இருக்கும். சிங்கில் கூட நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் கழுவிட்டு லாஸ்ட்டில் இதை ஊற்றி விட்டு பாருங்களேன், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவராக நீங்கள் வாங்கி கம்பட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா? இந்த வாட்டர் பாட்டில் வந்து நம்ம இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதேமாரி நீங்கள் கம்பி வந்து கத்தியை வந்து அடுப்பில் காட்டி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுங்க. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இந்த மூடியை நம்ம கழட்டிடலாம். மூடியை கழட்டி இதை என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு புனலாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏதாவது ஒரு பாட்டிலேருந்து ஒரு பாட்டில் எண்ணெயோ எதையாவது நம்ம மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா புனலாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரு பாட்டிலேருந்து ஒரு பாட்டில் ஆயில் ஊற்றுறதுக்கோ இல்லாட்டி தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கோ எதுக்குனாலும் இது யூஸ் ஆகுங்க. புனல் இல்லைன்னு வருத்தப்படணும்னு அவசியமே இல்லைங்க. இதை ஊற்றுனீங்கன்னா அது பாட்டுக்கு சிந்தாமல் சதறாமல் சூப்பராக வந்துடும். இதே நம்ம பெரிய 1 லிட்டர் 2 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் புனலாக யூஸ் பண்ணிருங்கன்னா ஒரு கேன் நம்ம தண்ணி வாங்குவோம். அந்த கேன்லேருந்து அடுத்த கேனுக்கு மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. புனலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்காக பெரிய புனல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேன் தண்ணிலாம் வாங்குவோம், அது சிப் பண்ணுறது
பண்ணுறப்ப நம்ம அவ்வளோ பெரிய வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது வந்து அதே வாட்டர் கேனை வந்து அதே ஜூஸ் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அதில் ஒரு செல்லோ டேப்போ ஏதோ ஒன்று ஒட்டிக்கிங்க கேப்பு தெரியாமல். இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து அடுப்பு பக்கத்தில் அழகாக ஒரு ட்ரே மாதிரி அடுக்கி இதில் வந்து கடுகு, சீரகம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சு பாருங்களேன். பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. நமக்கு வந்து சூப்பரான பாக்ஸும் ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் நம்ம குட்டி குட்டியாக கம்பியை ஹீட் பண்ணி ஓட்டை போட்டுடலாங்க. பின்னூசி தாங்க ஹீட் பண்ணி ஓட்டை போட்டிருக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து லைசால் வீடு துடைக்கிற லைசால் வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இதில் கலந்துக்குங்க. ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு போட்டாலே போதுங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக தண்ணி ரொப்பிடுங்க அந்த ஜூஸ் பாட்டில் நிறையாவே. ரொப்பிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ரொப்பிட்டு நம்ம வந்து மூடியை போட்டு கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லாம் கலந்துக்கிற மாதிரி. அவ்வளோதாங்க, மூடியாச்சு. நல்லா ஒரு ஷேக் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக இதை என்ன பண்ண போகிறோங்க, நம்ம வந்து சாப்பிடுவோம் தரையில் உட்காந்து சாப்பிட்றப்ப வந்து நம்ம ஏதாவது கவிச்சு ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த இடத்துல வந்து சிந்திரும். எண்ணெய் துடைச்சாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கவிச்ச வாசம். அந்த கவிச்ச வாசம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த லைசால் தண்ணியை எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக தொடச்சி விடுங்களேன். சூப்பராக இருக்கும், வீடும் நல்லா மணமாக இருக்கும். நம்ம வந்து சிக்கன், மீன் எது சாப்பிட்டாலும் எப்படினாலும் சிந்துரும் குழந்தைங்க இருக்கிற இடத்துல. அப்படி சிந்தினீங்கன்னா உடனே இதை ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்பும் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து அதே ஜூஸ் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக பின்னில் அதே மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. கம்பியை நல்லா ஹீட் பண்ணி பின்னூசியை நல்லா வந்து தீயில் நல்லா வாட்டிட்டு ஓட்டை போடுங்க. சீக்கிரமாக ஓட்டை விழுந்துருங்க. இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, கொஞ்சமாக ஷாம்பு தாங்க எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ₹1 ஷாம்பு இருந்தாலே போதுங்க. இதை வந்து கொஞ்சமாக நிறைய ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். நம்ம சின்ன வாட்டர் கேன் வச்சுருக்கனால கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/4 பங்கு கூட வேண்டாம், அதை விட கம்மியாகவே ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு ஊற்றினா போதும். ஃபுல்லாக தண்ணி ரொப்பிக்கலாம். தண்ணி ரொப்பிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வந்து ஷாம்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. இதை நல்லா மூடி போட்டுக்கலாங்க. போட்டாங்க. இதை என்ன பண்ண போகிறோங்க, நம்ம ஒவ்வொரு டைமும் குட்டி பசங்களோ யாரை பெரியவங்களாக இருந்தாலே பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட சொல்லுங்கள். அப்படி விட்டிங்கன்னா அந்த பேட் ஸ்மெல்லே வராது. பாத்ரூமும் நம்ம எப்போவுமே பளபளன்னு இருக்கும். நம்ம எப்போ போனாலும் இந்த மாதிரி பண்ணி விட சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஷாம்பு போட்டதுனால வலிக்கிடுமோன்னு நினைக்காங்க. அப்படிலாம் வலுக்காது. ஏன்னா நம்ம வந்து லைட்டாக தான் இல்லை ஷாம்பு கலந்துருக்கும். அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், அழுக்கு எதுவுமே படியாமல் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் தூர போடுற ஜூஸ் பாட்டில் வச்சு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிப் தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். பாய், see you.